ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் பொட்டிக். நாம் இப்போது தினம் ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 2 நாளாக வந்து வீடியோ போடுறதுக்கு இல்லை, உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால தான் வீடியோ போடல. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ வரும். இது வந்து இப்போ என்ன நெக் நம்ம டிசைன் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு பாட் நெக் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாஃப்ட் சில்க் வரும் பார்த்திங்களா, அந்த சேரீயில் தான் வந்து நமக்கு இந்த டிசைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து இதில் கேன்வாஷ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணாதீங்க. அது வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அது ஒரு மாதிரி சுருண்டு சுருண்டு வருது. அதனால் கேன்வாஷ் வேணாம், நம்ம கிளாத்லேயே வச்சு நீங்கள் அப்படியே பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அவங்க சொன்ன மாதிரியே நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேரீயில் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். பாட் நெக் ப்ளவுஸ் தான். நம்ம வந்து பாட்னிக் ப்ளவுஸில் நிறைய விதமாக ஸ்டிச் பண்ணலாம், அடித்து திருப்பி தைக்கலாம். இல்லை வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு இந்த பாட்னிக்கில் வந்து நமக்கு வந்து நாட்டு வந்து வைக்கணும். கம்பல்சரி நாட்டு வச்சா தான் இந்த நெக்கில் வந்து நல்லாயிருக்கும். அப்போது நம்ம இந்த நெக்கில் நம்ம எப்படி வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து நமக்கு தைக்கிற மெத்தடை பொறுத்து இருக்குது. நான் வந்து எப்படி தைப்பேன் அப்படின்னாக்கா, எப்பயுமே வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரியே நான் வந்து வச்சு லைனிங் மெயின் பீஸும் லைனிங் பீஸுமே வச்சு நான் வந்து தையல் வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சு நான் தச்சிருவேன். தச்சுட்டு தான் வந்து டிசைனுக்கு வந்து நம்ம ரெடி பண்ண செய்வேன். இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பாட் நெக்கில் ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னாலுமே கொஞ்சம் நமக்கு ரொம்ப ரிஸ்கியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம பிகினராக இருக்கிறவங்களுக்கு தான். நல்லாவே ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து அது ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். பிகினராக இருக்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதனால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இந்த இந்த டிசைனை வந்து சூஸ் பண்ணி வந்து உங்களுக்கு நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கஸ்டமருமே வந்து எனக்கு இந்த நெக் பேட்டர்ன் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து சேரீயோட கிளாத் எடுக்கிற பாருங்க. இது வந்து சேரீயோட கிளாத்து நான் வந்து திட்டமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவங்க வந்து கொஞ்சம் லீனாக தான் இருப்பாங்க, அதனால் அவங்க சேரீலேருந்து எடுத்துக்கிட்டேன். இல்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து வெளியில் போய் துணி வாங்கிட்டு வந்து தைப்போம். இப்போ வந்து இந்த சேரீலேருந்தே நம்ம எடுத்துக்கிட்டோம். ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த துணியை வந்து நல்ல பக்கமாக மேலே போட்டு ப்ளவுஸுமே நல்ல பக்கம் மேலே தெரியணும். ரெண்டுமே நல்ல பக்கம் தான் மேலே தெரியணும். இப்படி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு மேலே வரும். அதனால தான் இப்போ பாருங்கள், நான் அழகாக போட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு பின்னு குத்திக்கோங்க. பின்னு குத்திட்டு நம்ம இப்போ வந்து தச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து நாட்டு வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம நாட்டு வைக்கணும் இல்லையா, அதையுமே வந்து நான் தைக்கும்போதே வச்சுடுவேன். இப்போ பாருங்கள், நான் எப்படி வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். உள்வாட்டமாக வச்சு நமக்கு அந்த எட்ஜில் வந்து நம்ம வச்சு தைச்சிட்டு ரஃப் அடித்து விட்டுருவேன். அப்போ தான் வந்து அது பிச்சுக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்கோசம் அப்படியே சென்டர் காட்டி ரஃப் அடிச்சுட்டு நம்ம எப்பயும் தைக்கிற போலவே நம்ம தைச்சிடலாம். அந்த நெக்கு ஓரத்துலேயே நம்ம அழகாக வச்சு தைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி இந்த நெக் பேட்டர்ன் தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து அந்த நாட்டு வைக்கிற இடத்துல வந்து சூப்பராக வரும். அழகாக திருப்பி கொடுக்கும் நமக்கு. அந்த நீங்கள் நாட்டு வைக்கிற இடத்துல பாருங்கள், இப்போ நீங்கள் அப்படியே அடித்து திருப்பி தைச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த வளவில் வந்து உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து வராது. அதனாலே நமக்கு வந்து இந்த பாட் நெக்கில் வந்து நமக்கு வந்து நெக்கு ரொம்ப ரிஸ்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து நீடில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி எடுக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் வந்து அப்படியே கிடைக்கும். பாருங்கள், நான் இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து அர்க்காத் பண்ணி விட்டுட்டு இப்போ நான் திருப்புறம் பாருங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே புரியும் நான் சொல்கிறது என்ன அப்படின்ட்டு. இப்படி பிடிச்சி இழுத்த உடனே அது ஃபினிஷிங்காக அழகாக வந்துடும். அந்த ஷார்ப்பாக நமக்கு நாட்டுமே வந்து அதில் நமக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிவிடும். நாட்டுமே வெளியே தெரியாது. இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம சேம் கலர் நூல் போட்டுக்கலாம். நம்ம வந்து லேஸ் வந்து இந்த நெக்கு ஓரத்தில் வைக்க போகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு சேம் கலர் நூல் போடணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து மேலே வச்சு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட போகிறோம். இல்லை நான் வந்து நெக்கு ஓரத்தில் வந்து நான் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண கிடையாது அப்படின்னாக்கா நம்ம சேம் கலர் நூல் போட்டு மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும். கம்பல்சரி ஒரு டிசைன் ப்ளவுஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் படாமல் சின்ன சின்ன வேலையாக இருந்தாலும் அதை ப்ராப்பராக பண்ணுங்கள். அப்போ தான் நம்மக்கிட்ட வந்து
ஃபினிஷிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நல்லபடியாக வரும். அதனால தான் இப்போ பாருங்கள், இவங்க கேன்வாஷும் வைக்க சொல்லலை. அப்போ நம்ம வந்து இதில் அப்படியே வந்து நம்ம நெக்கு ஓரத்தில் வந்து நம்ம ஒரு இன்ச்சு அளவுக்கு சாப்பீஸில் மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வெட்டி எடுக்க போகிறோம். ஆனால் நம்ம இப்படி தைக்கும்போது பார்த்தோம்னாக்கா துணி வந்து நகர்ந்து போய் கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருந்தது. அப்புறம் இந்த பக்கம் நம்மளால் தைக்கிறதுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துலேருந்து ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அது ஓகேவாக இருந்தது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள துணி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு லேஸை வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இந்த நெக் பேட்டர்னுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்றதையுமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ வாங்குவேன் அப்படின்னா 400 வாங்குவேன் அந்த நெக் பேட்டர்னுக்கு. இதில் வந்து நம்ம அந்த சென்டரில் வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி வந்து சென்டரில் சின்ன சின்ன பீடு ஒர்க் மாதிரியும் கொடுக்கலாம். இல்லை வந்து அப்படியே சிம்பிளாகவே வந்து 2 பக்கமும் நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் ஸ்டிச் பண்ணலாம். இல்லை ஒன் சைடு கல் லேஸ் வச்சுட்டு ஒன் சைடு வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க எவ்வளோ கிராண்டாக கேட்குறாங்க, எவ்வளோ பட்ஜெட்டில் கேட்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். நான் வந்து இப்போது ஒரு 4-5 வீடியோவாக வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்காம மியூசிக் போட்டிருந்தேன். அப்போது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய எப்படி சொல்கிறது, என்னுடைய தோழி வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுங்க, உங்களுக்கு வியூஸ் போகும், நீங்கள் ஏன் வந்து மியூசிக் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. உண்மை தான் சிஸ்டர். அதான் எனக்கு கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாதனால வாய்ஸ் வந்து கொடுக்க முடியல. அதனால தான் நான் வந்து மியூசிக் கொடுத்துட்டேன். வாய்ஸ் வந்து தொண்டை கட்டிகிட்டு இருந்ததுனால சுத்தமாக வாய்ஸ் வராது. அப்போ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது என்னுடைய வாய்ஸ்னே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாதுன்றதுனால மட்டுமே நான் வந்து மியூசிக் போட்டிருந்தேன். இதுக்கப்புறம் நான் வந்து கண்டினியூஸாக வந்து உங்களுக்கு நான் வாய்ஸ் கொடுத்தே நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த நெக் பேட்டர்ன் வந்து நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம சேம் கலர், அதாவது நம்ம சேரீலேருந்து கட் பண்ண சேம் கலரில் வந்து நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம் பாருங்கள். இதுவுமே வந்து இது போல் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம நெக்குக்குமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து ஸ்லீவுக்குமே வந்து நம்ம இது போல் பைப்பிங் மாதிரியும் கொடுத்துருந்தோம். ப்ளவுஸ் ஆனால் செம்ம கிராண்டாக இருந்துச்சு. அவங்களே எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க. நான் இந்த அளவுக்கு நீங்கள் இவ்வளோ கிராண்டாக கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நல்லா இருக்குது, இந்த சேரீயில் இந்த அளவுக்கு பண்ண முடியுமான்ற மாதிரி யோசித்தேன். நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அவங்களும் சொல்லியிருந்தாங்க. இந்த நெக் பேட்டர்ன் யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாட் நெக் ப்ளவுஸ் பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த நெக் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் இது போல் உங்களுக்கு பாட் நெக் பிடிக்கும் அப்படின்னாக்கா இது போல் சேரீ கிளாத்லேருந்து எடுத்து நீங்கள் இது போல் டிசைன் பண்ணி நீங்களும் போடுங்க. இது ரவுண்டில் சிம்பிளாக இருக்குது. இதுலேயே நிறைய டிசைன் பண்ணலாம். பாட் நெக்கில் செம்ம டிசைன்ஸ் இருக்குது, நம்மக்கிட்டேயுமே இருக்குது. நம்ம வந்து இப்போது கஸ்டமர் கேட்கும்போது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம இதுக்குன்னு நம்ம வந்து தனியாக எதுவும் நம்ம துணி வந்து யூஸ் பண்ண கிடையாது. அப்போ நம்ம கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றோம். சப்போஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நான் வந்து பாட் நெக்கில் எத்தனை ப்ளவுஸ் வந்து நம்மக்கிட்ட டிசைன்ஸ் இருக்கோ அது எல்லாமே நான் ஒரு சேரீ இதுக்குன்னே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். டிசைன் பண்ணுறதுக்கு அந்த கிளாத்து ப்ளைனாக இருக்கும், அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக அதுலேருந்து எடுத்து உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டிசைன் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக பண்ணி போடுவேன். பாருங்கள், நிறையா இருக்குது. பாட் நெக்கு, போட் நெக்கில் பேக் ஹூக்கு, ஃப்ரண்ட்ஸஸ் கட்டு எல்லாமே இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போதைக்கு நான் எடுத்து வச்சுருந்த வீடியோ எல்லாமே வந்து இப்போ வந்து நான் என்னுடைய செல்லில் வந்து நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்ததுனால அது எல்லாமே இப்போ உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்குறேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோலாம் கண்டினியூஸாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு புது வீடியோ வரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள்.